அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க சார். கேப்டனை அவ்வளோ அழகாக இருக்கார். ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே அவரை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். கண்டிப்பாக அவரை மிஸ் பண்ணுற எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். அவரை வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட டைலாக் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா அந்த வயசில் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. எங்கேயுமே கட் ஆகலைங்க சார். கட் ஆகாமல் அவ்வளோ லென்த் டைலாக அவ்வளோ இப்போ இருக்கவங்களாம் அப்படி பேச முடியுமான்னு தெரில. அவ்வளோ சூப்பராக பேசியிருக்காரு. அவர் ஃபைட்டை பார்க்க அழகாக இருக்குது. அவ்வளோ அற்புதமாக எடுத்துருக்காங்க. டேரக்டர் செல்வமணி சார் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்காங்க. நமக்கு டெக்னீஷியன் அப்போ அந்த டயத்தில் தெரியாதனால நமக்கு எப்படி இப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தெரிஞ்சதுனால பார்த்தா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய இதெல்லாம் எடுத்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பாக இருக்குது. 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும். இப்போ 2K கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன்னா படங்கள் விஜயகாந்த் சார் படங்கள்லாம் நீ ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகணும் வரிசையாக. ஒவ்வொரு படங்களாக ரமணா, வல்லரசு, மாநகர காவல், இன்னும் நிறையா படங்கள் இருக்குது சாரோட படங்கள். கண்டிப்பாக வரிசையாக வந்து பாருங்கள். அது அவங்க பார்க்கலண்ணா. ஆக்சுவலி என்னென்னா இப்போ தான் பார்த்துருக்காங்க. இவன் மாமா மிஸ் பண்ணிட்டேனே இந்த படத்தை அப்படின்னு தான் ஃபீல் பண்ணாங்க. விஜயகாந்த் சார் பார்த்துட்டு அவ்வளோ சீனில் கைதட்டி விசில் அடிச்சது அவங்க தான். ஏன்னா அவரை இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு மாமா, அந்த படத்தை நான் பார்க்க மாட்டேனே, அட்லீஸ்ட் இதில் கூட பார்க்க மாட்டேனே, டிவியில் கூட அப்படின்னு. நமக்கு தெரியும் அவரை பற்றி அப்போ இருந்து. அவங்களுக்கு தெரியல. அது மாதிரி அப்போ இன்னும் நிறைய படங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. 2K கிட்ஸ்க்குலாம் நிறையா விஜயகாந்த் சார் படங்கள் டிவியில் தான் பார்த்துருப்பாங்க. தேட்டர் வைப்ஸ் வந்து கிடைக்காத ஒரு பொக்கிஷம். அதை கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தா தான் அது கிடைக்கும். சார் கண்டிப்பாக ரமணா பண்ணலாங்க சார். ரமணா பண்ணலாம், வல்லரசு, அலெக்சாண்டரு, மாநகர காவல், பழைய படங்கள் கூட பண்ணலாம் சார். கருமேட்டு கருவாயன், அதெல்லாம் அவரோட தீவிர ஃபேன் சார். நம்மளாம் அவரை பிடிக்க எப்படி சார், நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி, அண்ணன் மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆளுங்க சார் அவர். ஏன்னா அவர் ரீசனாக வேணால் நம்ம அரசியலுக்கு அப்புறம் வேணால் அவரை வந்து வேறு கட்டாய சூழ்நிலைக்காக தள்ளப்பட்டுக்கலாமே தவிர எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். நம்ம மீடியாக்கள்லாம் அவரை கொண்டாடிட்டாங்க அதுக்கப்புறமும். அதனால் எல்லாருமே மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, மக்கள் தலைவனாக இருந்தாலும் சரி, அவர் தான் சார். ஒரு படத்தில் மட்டும் வசனங்கள் பேசலை, உள்ளே இருந்து பேசுகிற மாதிரி தான் தெரியும். அப்படி தான் இருந்து வாழ்ந்துருக்காரு. கண்டிப்பாக அவரை மிஸ் பண்ணுறேன் சார். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவரோட படங்களை பார்த்தாச்சும் கொஞ்சம் மனசு தேர்த்திக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க சார். ரொம்ப சந்தோஷம். நான் படம் வந்து ரீரிலீஸ் பார்த்துட்டு வரேன். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன சொல்ல வரேன்னா, கேப்டன் சாரை உண்மையிலே வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அவர் குடும்பத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. நான் வந்து தமிழ் மக்கள் தான் வந்து ரொம்ப வந்து அவரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்ல மனசுக்குள்ள அவர் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியவர். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை வந்து ஆட்சியில் உட்கார வைக்காமல் வந்து தவறிட்டாங்க. உண்மையிலே வந்து லாஸ் வந்து தமிழ் மக்களுக்கு தான். ஸோ கேப்டன் பிரபாகரன் வந்து படம் வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் வந்தது. ஸோ டிவியில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ தேட்டரில் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்படி ரஜினி சாருக்கு வந்து பாஷா வந்து ஒரு கரியர் டிஃபைனிங் படமோ, கேப்டன் சாரில் வந்து எல்லா படங்களும் எடுத்திங்கன்னா அவருக்கு ஒரு படம் எடுத்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த படத்தில் இருக்கிற ஒரு ஆக்டிங்கோ இல்லை ஸ்டோரி டைலாக்ஸு இதெல்லாம் தாண்டி வந்து நான் ரொம்ப பிரமிச்சு போனது என்னென்னா, ஸ்டண்ட்டு உண்மையிலே வந்து எப்படி அப்படிப்பட்ட ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணாங்கன்னு வந்து புரியல. ஏன்னா உயிரை பணைய வச்சு நடிச்சிருக்காங்க. இந்த படம் நடிக்கும் போது 100வது படம் நடிச்சிருக்காரு. ஸோ 100 படம் நடித்த ஒரு ஹீரோ உயிரை பணைய வச்சுட்டு நடிச்சிருக்காருங்க. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு சின்ன மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, என்ன வேணாலும் நடந்துருக்கலாம். அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. இவர் மாத்திரம் இல்லை, அந்த ஸ்டண்ட்டில் கூட நடித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களும் வந்து உயிரை பணைய வச்சு நடிச்சிருக்காங்க. ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மேலேருந்து குதிக்கிறாங்க, மேலே சண்டை போடுறாங்க. எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா என்ன வேணாலும் நடந்துருக்கான். என்ன தான் அவங்க வந்து ட்ரெயினை ஸ்லோவாக ஓட்டி ஷூட் பண்ணியிருந்தா கூட ஒரு பெரிய ஒரு மெஷின் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டைமுக்குள்ளே வந்து அதெல்லாம் நிப்பாட்ட முடியாது. அந்தளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து மன்சூர் அலிகானுக்கு இது வந்து ஃபஸ்ட் மூவி. அவர் வந்து என்னமா நடிச்சிருக்காரு, வாய்ப்பே இல்லை. அவர் கடைசி கிளைமேக்ஸில் அடி வாங்குற டைமு கூட பார்த்தீங்கன்னா, அந்த வீரப்பா மாதிரி நான் தானே வீரபத்ரன், முடிஞ்சா கை வச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டிடியூடோட அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அடி வாங்குற டைமு கூட அந்த ஆட்டிடியூடோட நடித்தார். அதுக்கப்புறம் அவர் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ரவுண்டு வந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். ரம்யா கிருஷ்ணன் அவங்க ஒரு 2 படம் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. பட் இந்த படம் அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்து செம்மையாக அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு கரண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் வந்து உண்மையிலே வந்து தமிழ் சினிமா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க, வாய்ப்பே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த குஷ்பா அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்து எல்லா ஹீரோஸ் கூட நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்க வந்து க்யூட்டாக இருந்தாங்க. பட் ஏன் வந்து ஒரு பெரிய லெவலில் வரல, எங்கே மிஸ் ஆச்சுங்கிறது ஒன்றும் புரியல. உண்மையிலே வந்து தமிழ் சினிமா ஒரு நல்ல ஒரு ஹீரோயினை மிஸ் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் இப்போ வந்து அவங்கள ஒரு மிடில் ஏஜில் இருக்கும்போது அவங்கள யூஸ் பண்ணி இன்னும் கரண்டில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரத்குமார் சாருக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு படம், அவர் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார். லிவிங்ஸ்டன் சாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஸ்டார்டிங் டைமில் வந்து ஒரு படம். ஸோ நிறைய ஒரு முக்கியமான ஆக்டர்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து ஒரு திருப்புக்கல்லாக வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. கேப்டன் சாருக்கு கேப்டனுங்கிற பேரை கொடுத்ததே வந்து இந்த படம் தான். ஸோ இந்த படத்தை திரும்ப ஒரு தடவை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஆட்டமா தேரோட்டமா பாட்டு வந்து நம்ம ரெகுலராக அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு பாட்டு. காரில் போகும்போது ஆடியோவில் போட்டு கேட்குறது, சும்மா இருக்கும்போது விஷுவலாகவும் சேர்த்து போட்டு பார்க்குறது, அது திரும்ப பெரிய ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். எஃப்டிஎஃப்எஸ் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ வந்திருக்கோம். ஓப்பனாக சொல்லலாம் இதான் ஃபஸ்ட்டு ரிலீஸுங்கிற மாதிரி தான் எங்களுக்குள்ள ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் தேட்டரில் படம் பார்க்கல. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ரீரிலீஸ் கிடையாது, ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் யோசித்து வந்தோம். உண்மையிலே அதை வந்து ஒரு 200-300% ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். நிறையா பேர் படம் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அத்தனை பேருமே அந்த ஒரு படத்தை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்த படங்கள் நிறையா படங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து எவ்வளவோ கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. கடைசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறாங்க. சின்ன பிள்ளை கொண்டு போகிற போக்கில் இந்த படத்தில் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனால தான் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த காலத்தில் எந்த ஒரு விஎஃப்எக்ஸும் இல்லாமல், எந்த ஒரு அனிமேஷனும் இல்லாமல், எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எப்படி அந்த ஷாட்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த ரோப் சீனாக இருக்கட்டும், அந்த மலை மேலே ஏறும்போது அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ட்ரெயின் ஷாட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு இப்போ வரைக்குமே அது புரியலை. நான் திருப்பி ஒரு 2-3 டைம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ஷாட் எப்படி எடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. ஏன்னா நம்ம ட்ரெயினில் ஓடுற மாதிரி கூட ஒரு ஷாட் எடுத்துடலாம், ஆனால் அந்த ஃபைட்டு நடக்கும்போது கீழே ட்ரெயின் பேசஞ்சர் எந்த மாதிரி பயப்படுவாங்க அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கொண்டுமே காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சாங் வேறு லெவல். என்ன ஒரே ஒரு கோவம் என்னென்னா ஒன்ஸ் மோர் போடல ப்ரோ. நாங்கள் கேட்டோம், ஒன்ஸ் மோர் போடாமே விட்டாங்க. செகண்ட் ஷோலையாவது இனிமேல் ஒன்ஸ் மோர் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்யூஸ்டாக கேட்குறேன். ஏன்னா அந்த ஆட்டமா தேரோட்டமா சாங்குக்கு வேறு லெவல், வேறு வைப்புனே சொல்லலாம். ரெண்டாவது மன்சூர் அலிகான் சாரோட ஆக்டிங்க்கு ஈடு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லுங்களேன், அவன் சித்தப்பூன்னு சொல்லி டாப்புன்னு கத்தி எடுத்து வெட்டிடுவான். அந்த சீனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பெரியப்பாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த மாடுலேஷன் மாற்றிட்டு ஒரு விதமாக வித்தியாசமான இவன் வில்லனா இல்லை என்ன அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு டவுட் வரல. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வில்லன்னே சொல்லலாம். உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா கேப்டன் சாரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த ஃபீல் மட்டும்தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. நிறையா அரசியல் கலந்த டைலாக்கு அப்போவே சூப்பராக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நடக்கக்கூடிய நேற்று பேசின சில டைலாக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்போயே விஜயகாந்த் சார் பேசியிருக்காருங்கிற மாதிரிலாம் வரும். நம்ம விஜய் சார் தான். நான் ஆக்சுவலி டிவி கேக்கு சப்போர்ட்டு. ஸோ வந்துட்டு அவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பார், 1000 ரூபாய்க்கு பெண்களுக்கு கொடுக்குறது முக்கியம் இல்லை, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு. ஸோ அந்த பாதுகாப்பை பற்றி இந்த படத்தை பற்றி செம்மையாக பேசியிருப்பார். கேள்வி கேட்டால் தான் நம்மளுக்கு சூடு பிடிக்குது. கேப்டன் பிரபாகரன் 34 வருஷம் கழித்து வருது. இல்லை 2025 ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஜாம்பவான்லாம் அப்போவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அரசாங்கம் தான் மக்கள், புரியுதா? மக்கள் தான் அரசாங்கம்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்குது தெரியுமா? ஆனால் உண்மையிலே மக்கள் தான் அரசாங்கம். அந்த தைரியம் வந்து யாகத் அலிகானுக்கு 100%. ஆனால் இப்போ யாருக்கும் எடுக்கிறது தைரியம் இல்லை. அந்த வசனம்லாம் உண்மையிலே இல்லை. நான் அடித்து சொல்கிறேன், சினிமா துறையில் 2 பேரை நான் நேசிக்குவேன். இன்றைக்கி இல்லை என்றைக்கு இருந்தாலும் சாவுற வரைக்கும். ஒன்று எம்ஜிஆர், 2வது விஜயகாந்த். அது விஜயகாந்த் உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்க்குறேன். அன்றைக்கி பார்த்தேன் ஜாலியாக இருந்தது அந்த படம். இன்றைக்கி பார்த்தேன் ஃபீலிங்கோடு பார்க்குறேன். ஏன் அவர் இல்லையேன்னு. அதுதான் அவர் இல்லையேன்னு தான் நான் ஃபீலிங் ஆகுது. கட்டி நான் டான்ஸ்லாம் ஆடல. அன்றைக்கி ஆடணும் ரம்யா கிருஷ்ணத்துக்கு ஆட்டமாக தேரிடுவேன். இன்றைக்கி ஆட முடியல, உட்காந்து ரசிக்கிறேன். அவ்வளோதான். இப்படி ஒரு மனிதர் நம்ம இழந்துட்டுமே தான் எனக்கு ஃபீலிங்கு. வருகிற 2026க்கு மக்கள் தான் சக்தி. அதுதான் இந்த படத்தோட வெளிப்பாடு. மாநகர் இருக்குது, மாநகர் காவல் இருக்குது, பூந்தோட்ட காவல்காரன், இந்த ஒரு படம் எடுத்துக்கலாம். ஏன்னா அரசியல் பேஸ் பண்ணாவே நிறைய இருக்குது. அவருது ரஜினி கிட்ட கூட அவ்வளோ இல்லை, இவர்கிட்ட தான் நிறைய அந்த ஸ்கிரிப்டு அந்த வசனம் இவர்கிட்ட தான் இருக்குது. மக்கள்லாம் யார், மக்கள் தீப்புனா என்ன, ஒரு அரசாங்கத்தை எப்படி உருவாக்குதுன்னா மக்கள் தானே. இவர் தானேப்பா சொல்கிறாரு, இவர் தானே சொல்கிறாரு. அவர் மக்கள் திலகம், இவர் மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. அவ்வளோதான். எம்ஜிஆரும் விஜயகாந்தும் ஒரே இது தான். இவர் மக்களை நேசிக்கிறாரு, அவர் மக்கள் திலகம். நிறைய ரீலீஸ் படம் வந்திருக்கு, நிறைய படம் ஓடாமல் இருக்குது, சில படம் ஓடி இருக்குது. இந்த படம் அந்த அந்த கேட்டகரியில் எப்படி வரும்? எந்த படம் ரீலீஸ் பண்ணாங்க? விஜய் படம் பண்ணியிருக்காங்க, நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஏங்க அது ரசிகருக்கோசம் பண்ணுறதுங்க, இது மக்களுக்கோசம் படைக்கப்பட்ட படங்க. விஜயகாந்த் தான் எல்லாம். அவர் வெறும் விஜயகாந்த் ரசிகர். அதுதாங்க செச்சன் வந்து யார் பார்த்தாங்க, யார் பார்த்தாங்க? அவங்க ரசிகர் பார்த்துருப்பாங்க, யூத்து பார்த்துருப்பாங்க.
இந்த படம் யார் பார்ப்பாங்க? எங்களை மாதிரி ஆளுங்க அனுபவசாலி தான் பார்க்க முடியும். அரசாங்கத்தை நாங்கள் மதிக்கிறோங்க, அரசாங்கத்தை மதித்து நாங்கள் ஓட்டு போடுறவங்க. நாங்கள் இவர் படம் தான் எடுப்போம். அவங்க படம் ஜாலி சந்தோஷமாக இருக்கிறது தான். புரியுதா சொல்லுது? இதுல எப்படி அரசாங்கம் அதுக்கு முன்னாடி அவர் வந்து கட்சி கொடுத்துனா எடுத்த படம் ஆச்சு, இது அரசாங்கம் வருது. அதாவது கட்சி தோண பேர் நிறைய இருக்குதுங்க. அவரோட ப்ரொடக்ஷனில் நிறைய வந்து அந்த ஒலிம்பிக் சின்ன வாங்குறது மோள முரசெல்லாம் வந்து அது வேறு கான்செப்டு. நான் சொல்கிறேன், இவர் கேப்டன் பிரபாகரில் இவரை வச்சு வசனம் எழுதி இருக்கிறாங்கல்ல, இவர் தான் ஏன் கரெக்டாக பேசுவார். இந்த வசனம் இவருக்கிட்ட கொடுத்தா தான், ரஜினி கிட்ட கொடுத்தா கூட ஒர்க் அவுட் ஆகிருக்காது. இவர் தான் கரெக்டான ஆள். அந்த மக்கள்கிட்ட எப்படி பேசுனா, கமிஷனர்கிட்ட எப்படி பேசுனா, முதலமைச்சர்கிட்ட எப்படி பேசுனா, கலெக்டர்கிட்ட எப்படி பேச, இவரை சூஸ் பண்ணிக்கிறாரு யாகத்தலிக்கானு செல்வமணி. அதை தான் நாம் ஏற்றுக்கணும். ஏன்னா அன்றைக்கி கமல் இருக்கிறாங்க, ரஜினி இருக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? 2 பேரும் முன்னாடி வந்தவங்க, இவர் பின்னாடி வந்தவர். இந்த படம் ஒரு பூஸ்டரு, 100வது படம். கேப்டன் பிரபாகரன் யார்? கேப்டன்னு முத்திரை குத்துறது அந்த படம் தானே. கேப்டன் கேப்டன் கேப்டன். இப்போ இந்த சீன்ல கூட கூலி படம் ஓடிட்டு தான் இருக்கு. உங்க படமும் வந்திருக்கு. இப்போ எதில் மேக்ஸிமம் வந்து எது ஃபுல் ஆகும்? அதாவது எது ஃபுல்லாகன்றீங்களா? எல்லாத்துக்கும் மக்கள் தான். எந்த படம் பாக்ஸ் ஆஃபில் ஃபுல்லாகிறது கொள்வது, ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் தான் தீர்மானிக்கிறது. ஃபஸ்ட்டு ரசிகர், அடுத்தது மக்கள், பொது உள்ள. அதாவது வீட்டில் இருக்கவங்களை கொண்டு வர்றது. வீட்டில் சோறாக்கின்னு இருப்பாங்க, பொழுதுபோக்கு குழந்தைங்களை பார்ப்பாங்க, அவங்கள கொண்டு வரல திரைப்படத்துறைக்கு. அதுதானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெற்றி படமாக ஆகுறது அதானே கஷ்டமாக இருக்குது. 3 நாள் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு ஆன்லைனில் திங்கட்கிழமை யார் வருது? ஃபேமிலி வரணும். அதுதான் படம். அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ரிலீஸ் ஆன இந்த படம் இன்றைக்கும் பார்க்கும்போதும் பிரமிப்பாக இருக்குது. இப்போவே பிரமிப்பாக இருக்குன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நான் சிறு வயதில் இருக்கும்போது, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சந்திரலேகா, அலிபாபா 40 திருடர்கள், இந்த மாதிரி படம் தான் பிரம்மாண்ட படம் நடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 91 வந்த கேப்டன் பிரபாகரன் இந்த படம் பார்க்கும்போது எவ்வளோ குதிரை, ஒரு காடு மலை எல்லாம் போய் அவ்வளோ ஒரு மெனக்கட்டு இந்த படம் எடுத்திருக்காரு. ஆர்கே செல்வமணி சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் ஆர்கே செல்வம் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். இந்த படத்தில் நிறையா கலைஞர்கள் நடிச்சிருந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் மேடம், லிவிங்ஸ்டன் சார், மன்சூர் அலிகான். ஸோ அந்த கலைஞர்கள் கூட நானும் இப்போ இந்த ஜென்ரேஷனில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி